மொறுமொறுப்பா வெள்ளையா தேங்காய்பால் முறுக்கு செஞ்சிரோமா. முதல் தேங்காய்பாலும் ரெண்டாம் தேங்காய்பாலும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தோராயமா உளுந்த குறைவான தீயில நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நிறம் மாறிடக்கூடாது. ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜார்ல மாற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பொடிக்கண் ஜல்லடி வச்சு நல்லா ஜலிச்சுட்டு 1 கப் அளவுக்கு உளுந்த மாவு எடுத்துக்கோங்க. அதே கப்பால் 4 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு ஓமத்தை கையை வச்சுட்டு நல்லா கசக்கிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளை மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா வனஸ்பதி எண்ணெய் எதுனாலும் சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்த்திங்கன்னா முறுக்கு நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். ஆனால் உடஞ்சி போயிடும். நல்லா கலந்ததுக்கு அப்புறமா முதல் தேங்காய்பால் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ரெண்டாம் தேங்காய்பால் விட்டு பிசைஞ்சுக்கோங்க. அதுவும் காணாத பட்சத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு இந்த அளவுக்கு பதத்தில் இருக்கணும். இப்போ முறுக்கு அச்சில் வச்சு நம்ம புழிஞ்சிட வேண்டியதான். மீதி மாவு இருந்துச்சுன்னா கொஞ்சம் காட்டன் துணி ஈரமாக்கி மூடி வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு நீங்கள் முறுக்க ஒவ்வொன்றா சேர்த்துக்கோங்க. 2 சைடும் திருப்பி போட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா மைல்டான இனிப்போடு உள்ள தேங்காய் பால் முறுக்கு ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.